ஹலோ காய்ஸ், அனதர் யூடியூப் வீடியோவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு லினக்ஸ் ஃபார் ஹேக்கர்ஸ் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் பார்க்காத கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 வேஸ் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து சிம்பிளான வே இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோல்டர்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு லினக்ஸ் கமாண்ட் மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து mkdir. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்ட்ரி இதோட பேர், ஓகேவா? லினக்ஸில் வந்துட்டு ஃபோல்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டைரக்ட்ரி, ஜென்ரலாகவே டைரக்ட்ரின்னு சொல்லுவாங்க. மேக் டைரக்ட்ரி, ஃபோல்டரோட நேம் டெஸ்ட்னு கொடுத்துக்கலாம். எல்எஸ் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ண டெஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஓகேவா? மற்ற ஃபோல்டர்ஸோட டெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஃபோல்டர்ஸ்குள்ளே போனோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து cd டெஸ்ட் இப்படின்னு கொடுத்தா நம்ம வந்துட்டு அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தா அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நானோ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது ஒரு டெமோவாக நானோ file.txt உருவாக்கிட்டு ஹலோ Ctrl+O கொடுத்து என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+X கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகி வெளியே வந்துடும். இப்போது வந்துட்டு கேட்டு file.txt கொடுத்தீங்கன்னா ஹலோ பிரிண்ட் ஆகுதா? எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்துட்டு இருக்குது நம்ம டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே. cd டாட் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும், ஓகேவா? நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து நம்ம டெலீட் பண்ணுறது எப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது, ஓகேவா? rm -rf அப்படின்னு போட்டு நம்ம டெலீட் பண்ணக்கூடிய ஃபோல்டரோட நேம் போட்டால் மோஸ்ட்லி டெலீட் ஆகிடும், ஓகேவா? ஜென்ரலாக rm கொடுத்து நம்ம ஃபைலை வந்து ஃபஸ்ட் டெலீட் பண்ணுவோம், ஓகேவா? டெஸ்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஃபைலை டெலீட் பண்ணோம் rm file.txt இப்படி நம்ம கொடுத்தா ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும். எல்எஸ் கொடுத்து பார்த்தாலும் இருக்காது, ஓகேவா? அதே கமாண்டை நம்ம வந்துட்டு நம்ம ஃபோல்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணால் அது டெலீட் ஆகாது. cannot remove test, ஏன்னா அது வந்துட்டு ஒரு டைரக்ட்ரின்னு சொல்லுது. அதுக்கு தான் rm -rf, ஓகேவா? ரிமூவ் ஃபோல்டர், ஓகேவா? டெஸ்ட், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ரிமூவ் ஆகிடும். அதே இது இன்னொரு கமெண்ட் இருக்குது, க்ரியேட் பண்ணிட்டோமா? அந்த ஃபோல்டரை வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட்னா rmdir, ஓகேவா? rmdir யூஸ் பண்ணாலும் டெலீட் ஆகிடும், ஓகேவா? 2 கமாண்ட் இருக்குது. எது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குது, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கமாண்ட் என்னென்னா ஃபைல் கமாண்டு. ஃபைல் கமாண்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக நம்ம இது வந்துட்டு ஃபோல்டர், இது வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம வந்து அது என்ன டைப் ஆஃப் ஃபைலுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இது வந்துட்டு டைரக்ட்ரி அப்படின்ட்டு சொல்லுது பார்த்தீங்களா. இதையே நான் வந்துட்டு பிக்சர்ஸ்குள்ளே போயிடுறேன். பிக்சர்ஸில் போனால் நிறையா இது இருக்குது, ஓகேவா? நான் வந்துட்டு ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபைல் poc image.1png, ஓகேவா? இது போட்டிங்கன்னா இது வந்து png இமேஜ் ஃபைல் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுது, ஓகேவா? அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் ஃபார்மேட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபைல்ன்ற கமாண்ட் வந்துட்டு எடுத்து கொடுக்கும், ஓகேவா? ஓகே, அடுத்த கமாண்ட் என்னென்னா கிரீப் கமாண்டு. கிரீப் கமாண்ட் எதுக்குன்னா ஒரு சர்ச் ஆப்ரேட்டர் மாதிரி வச்சுக்கலாமே. கிரீப் வந்துட்டு எப்போவுமே நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், சர்ச்சிங்க்கு. கிரீப், ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா? அது வந்துட்டு கிரீப் கமாண்டை வந்துட்டு ஃபைலில் நம்ம சர்ச் பேட்டர்னுக்கெலாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, இது ஒரு குறிப்பிட்ட வேர்டை வந்துட்டு எந்தெந்த ஃபைலில் இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இதுக்குன்னே நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் எங்கே இருக்குது?
மியூசிக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது இதில் வந்து என்னென்னா நான் para.txt ஃபைலுன்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா, WC கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலில் எத்தனை கண்டென்ட் இருக்குது, எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு WC வேர்ட் கவுண்ட். ஓகேவா, அது வேர்ட் கவுண்ட் para.txt இதில் நம்ம கொடுக்கும் போது 53. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸு, வேர்ட்ஸு, அதோட பைட்ஸ். ஓகேவா, அந்த ஃபைலோட நேம் 53 லைன் இருக்கத்தான் சொல்லுது. ஓகேவா, அந்த ஃபைலில் சைபர்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம கிரீப் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். கிரீப்பு கேட்டு para.txt கிரீப்பு சைபர். பார்த்துக்கிட்டிங்களா, சைபர் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இருக்கோ அந்தந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா, இல்லை கிரீப்பில் நிறையா இதெல்லாம் டைப்ஸ்லாம் இருக்குது அது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு இது போட்டிருக்கேங்க பார்த்தீங்களா, இது வந்து பைப் லைன் சொல்லுவாங்க. ஒரு 2-3 கமாண்ட்ஸை ஒரே கமாண்டில் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே இதில் இருக்க ரிசல்ட்டை வச்சு இந்த கமாண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் பேரான்ற ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணியிருக்கேன். அந்த ரீட் பண்ண ஃபைலை வந்துட்டு கிரீப் கொடுத்து எங்கெங்கே சைபர் இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் சிம்பிளாக, அவ்வளோதான். ஓகேவா, இந்த கமாண்ட்லேயே நீங்கள் வந்து கிரீப்பு பைப்லைன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கற்றுட்ருப்பீங்க. இப்போது ஹெட்டு டெய்லுன்னு 2 கமாண்ட் இருக்குது. ஓகேவா, இந்த கமாண்ட் என்ன பண்ணோன்னா, ஹெட்டுன்னா அந்த ஃபைலோட ஃபஸ்ட்டு 10 லைனை டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணோம். டெய்லுன்னா அந்த ஃபைலோட கடைசி 10 லைனை டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு கேட் இல்லை, கேட்டுன்னா ஃபுல்லாக அந்த ஃபைலோட ஃபுல் கண்டென்ட்டும் பிரிண்ட் பண்ணோம்ல, அதே போல் ஹெட்டு para.txt ஃபஸ்ட்டு 10 லைன். ஓகேவா, ஃபஸ்ட்டு 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த பிளாங்க் லைனே அது கணக்கு எடுத்துக்கு. ஓகேவா, இதே டெய்ல் பார்த்துக்கிட்டிங்களா, லாஸ்ட்டு 10 லைன். ஓகேவா, இல்லை எனக்கு வந்துட்டு ஹெட்டுன்னா லாஸ்ட்டு 10 லைன் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணது, எனக்கு லாஸ்ட்டு 2 லைனு இல்லை ஃபஸ்ட்டு 2 லைன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஹெட்டு -n இந்த இது போட்டுக்கிட்டு நீங்கள் எத்தனை லைன் வேணும் அப்படின்றத வந்துட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைனை மட்டும் பிரிண்ட் ஆகும். இதே கமாண்ட் தான் டெய்லுக்கும். ஓகேவா, டெய்லு -n to para.txt. ஓகேவா காய்ஸ், லாஸ்ட் கமாண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சூடோ. நம்ம நார்மலாக வந்துட்டு கேட்டு para.txt அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோமா. ஓகேவா, இதே இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை, இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சூடோ கமாண்ட் வந்து யூஸ் பண்ணால் தான் அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஃபைலில் வந்துட்டு அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கிறதுனா நம்ம வந்துட்டு அட்மின் ப்ரிவிலேஜுக்கு போனால் தான் அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த para.txt வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியல. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம சூடோ கமாண்டை சூடோ கேட் para.txt இங்கே பார்த்தீங்களா பாஸ்வேர்டு கேட்குது. ஓகேவா, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்ட்ரு போட்டால் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு ஃபைலுக்கு வந்துட்டு சூடோ அதாவது அட்மின் ப்ரிவிலேஜஸை கொடுக்கறது, இதில் விட்ட கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம விட்ட கமெண்ட்ஸை பார்ட் 3ல் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் வந்து ஒரு வீக்குள்ளேயே வந்துட்டு போட பார்க்குறேன். பாய் காய்ஸ், see you in another video.